இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங், இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார், கார்த்தி அண்ணா, வெற்றி சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. எல்லாமான என்னோடய கடவுளுக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வினிதா. சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி 12 இயர்ஸ் ஆகுது. இது வந்து மறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு சரவணா நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் சொன்னாங்க. சரி ஓகே போவோம் அப்படின்னு, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போவோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் எனக்கு வராமல் இருந்தால் இத்தனை பேரை சந்திக்காமல் போயிருப்பேனோ அப்படிங்கிறது தான் முதல்ல தெரிஞ்சு. தேங்க்யூ நான் என்னை இன்வைட் பண்ணதுக்காக. இன்னொன்று, மணியண்ணா கூட ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஒரு உண்மை தன்மை இருக்கும். இந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதில் ஒரு உண்மையோடமும் ஒரு உயிரோட்டமோடமும் சொல்லுவாங்க. இவ்வளோ வருஷம் அவர் படம் பண்ணல, இவ்வளோ வருஷம் அவரால் வந்து அடுத்த லெவல் போக முடியல, போயிட்டு நிற்கிறாரு. அதை கண்டு நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணா. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி. இயக்குனர் மணிகண்டன் உங்கள் பேர் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறது கூட நிறைய பேரால் பண்ண முடியல. அந்த பேரையும் நீங்கள் வந்து எனக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். எவ்வளோ பேர் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சினிமாவில் பொதுவாகவே இன்றைக்கி நம்ம பேசுகிறத முகம் டு முகம் கேட்டு பார்க்குறதுக்கு இன்றைக்கி யாருமே தயாராக இல்லை. எல்லாருமே ரொம்ப ஸ்பீடான உலகத்தில் போகும்போது ஸ்பீடாக ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுல தான் போயிட்டுருக்குறோம். ஒரு கதை கேட்டு அந்த டைரக்டர் ஒரு உயிரோட்டமாக சொல்லி ஒரு சீன் பை சீன் நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றி அதுக்கு அழுகிற சீனை அவங்க அழுது காமிச்சு அந்த ஒரு கோவப்படி இதெல்லாம் ஒரு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர்னா சாதாரண இல்லை. அத்தனையும் அவங்கக்கிட்ட தெரிஞ்சு அவங்க வந்து பேசி அந்த கதையை சொல்லும்போது நம்மளுக்கு அந்த ஒரு படம் அப்படியே கண் எதிர்க்க ஓடின ஒரு ஃபீலோடு அந்த கதையை நம்ம ஓகே பண்ணுவோம். அதுதான் ஒரு உயிரோட்டமான சினிமாவாக இருந்தது. அந்த மாதிரி கதை கேட்டு பண்ண படங்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் நம்ம மைண்டில் நிற்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு விசிட்டிங் கடை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் அதை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாமல் எத்தனையோ நல்ல கதைகள் நல்ல திறமசாலிகள் கூட இங்கே இருக்கிறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியல நிறைய பேரால். ஸோ இந்த விஷயம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல நம்ம கதை கேட்கணும், அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும். நல்ல இயக்குனர் வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. சினிமா வந்து ஒரு 15% தான் அப்படி இப்படி மாறி இருக்கு. மற்றபடி நம்ம கிட்ட இன்னும் 85% இருக்கு. நம்ம சினிமாவை ஜெயிக்க வச்சிட முடியும், காப்பாற்றிட முடியும். சினிமாங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பேச்சு ஒரு மாதிரி மனசுல ஒரு ஆதங்கங்கள் இருந்ததை வந்து எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடையா இது கிடைச்சதுனால வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மற்றும் என் நண்பன் சரவணை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது நிறைய ட்ரையல் ஃபோட்டோ எடுத்து என்ன தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கான். அவன் எடுத்த ஃபோட்டோலாம் இன்னும் ட்ரையல் ஃபோட்டோலாம் எங்கள் வீட்லேயே நிறைய இருக்குது. அவன் செய்கிற விஷயங்கள்லாம் எப்போயும் புதுமாக இருக்கும். 2 நிகழ்ச்சி தான் நடக்குது. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு குறும்படம் ரிலீஸ் பண்ண தான் சொன்னோம். அதுக்கடையில் அவரோட ஒரு வெப்சைட் வந்து வச்சார் பார்த்தீங்களா. உங்களோட பார்வை எல்லாத்தையுமே அது மேலே அட்டென்ஷன் பண்ணார் பார்த்தீங்களா. அதோட ஒரு தனித்திறமை. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எப்போவுமே இன்னும் நீங்கள் மேலே மேலே வரணும். அதே நேரத்தில் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன செய்கிறோன்றதை தாண்டி அத்தனை தயாரிப்பாளர்களும் அத்தனை பேரும் பார்க்குறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் உழைச்சிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் கிடையாது. உங்களோட முழு ஈடுபாடுமே அதை ஜெயிக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் தான் அதை விரும்பணுன்றதை எப்பவுமே நினைக்கிறீங்க. அது சிறு படமாக இருந்தாலும் சரி, பெருப்படமாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி சிறு குறுப்படங்களை எடுத்து அதை பார்த்து வாய்ப்பு கொடுத்த விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலமாக ஒரு இயக்குனர் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த பெருமை எங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்களை வரைச்சி கிடைக்குன்றதை நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சினிமாவில் இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான், பொறுமை ரொம்ப முக்கியம். இன்றைக்கே எதையும் சாதிக்க முடியாது. இந்த நாள் நிரந்தரம் கிடையாது. நாளை வெற்றி கிடைக்கணும்னா இந்த நாளை கடந்தால் தான் முடியும். இந்த இயக்குனருக்கும் இதில் நடித்த திரைப்பட நடிகர்கள், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த வாழ்ப்பை வழங்கிய என் நண்பன் சரவணன் அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் இங்கே ஸ்டேஜில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கும் மேடையில் இருந்திருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லா தமிழ் புத்தாண்டுலேயும் படம் ரிலீஸ் ஆகணும்னு என்னுடைய ஆசை. என்னென்னா தமிழ் வருஷப்பிறப்பு சினிமா மறந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங் ஆல்பம் மிக சிறப்பாக சூப்பராக இருந்தது. இந்த சாங்கு
ஹரிவரசு அவர்களை ஞாபகப்படுத்தும் விடமா அவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருந்துன்னே சொல்லலாம். அவர் ஐயாவுடைய பையங்கிறப்ப அவர் வந்து என்னை வந்து வந்தோடனே சொன்னார், என் பையன் தான் எழுதியிருக்காரு, ஆனால் இப்போ இல்லைன்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஐயா சொல்கிறீங்க? பாருங்கள், இதை விட ஒன்றும் கிடையாது. அவர் எழுதின பாடல்கள் இன்றைக்கி வெளிவருது, அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு நம்மளை விட தாய் தகப்பனுக்கு வந்து ரொம்ப இது இருந்தாலும் அவருடைய கலை அழியவில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஏலேலோ சாங் வந்து வந்தது, ரொம்ப சந்தோஷம். அதில் நடித்த ஹீரோ வெற்றி தானே தம்பி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டான்ஸர், எப்படி நீங்கள் வந்து டான்ஸே ஆடாமல் மாண்டேஜ் சாங் பண்ணீங்கன்னு தெரில. அதான் இயக்குனர்னு சொன்னோம் மணிகண்டன் சார். ஒரு டான்ஸர்னால் கண்டிப்பாக வந்து படம் சாங்கில் வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஃபுல்லாக ஆட வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வேறு எல்லாருமே ஆடினாங்களா, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் டைரக்டர் வந்து இல்லைப்பா நீ ஆட வேணாம், பேசாமல் நின்னா போதும், வந்து போயிட்டுரு அப்படின்னு பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர் வெற்றி. அதேமாதிரி ஹீரோயின் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே மெயினாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. கேமராமேன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. கேமராமேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கேமராவாக ஒரு அழகாக பண்ணியிருக்கார். நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு காரணம் மெயினாக வந்து ஜெய்கிரீஷ் நண்பன் தம்பி மியூசிக் டைரக்டர். காரணம் என்னென்னா இந்த மெயினாக ஏலேலோ சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் தம்பி, செம, ரொம்ப சந்தோஷம். என் கூட வந்து எங்கள் கூட அப்படின்னே சொல்லலாம். வாழ்க விவசாயின்னு ஒரு படம் வந்து தம்பி தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல, அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது ஜீவகாருண்யம்னு ஒரு படம், அதுவும் நான் அதில் லீடு பண்ணியிருக்கேன். 2 படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரு. மிக சந்தோஷம். அதேமாதிரி அந்த குறும்படம் பார்த்தேன், தாய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அனுபவித்த ஒரு விஷயம் சார். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் தவறிட்டாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் என் மனசை விட்டு போகலை, என்றைக்குமே போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம நாடே நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம். நம்ம தாயை மறக்க மாட்டோங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பெண்கள் நம்ம நாட்டில் கண்கள்ங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். யாராவது ஒரு பெண்களை அடிக்கிறாங்களோ, கோவப்படுறாங்களோ, சண்டை வந்தாங்களோ, அவங்களுமே ஒரு அன்பு செலுத்த ஒரு அப்பாவால் முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு அம்மா விட்டு பிள்ளையை விட்டு போயிடலாம், ஆனால் அப்பாவை விட்டு போக முடியாது. எப்படி தான் அப்பா எப்படிதான் இவன் தொல்லை தாங்க முடியல, முதல்ல வெளியே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். தாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இவங்க திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க. மெயினாக மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படங்களில் நீங்கள் வந்து ஜொலிக்கணும். கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். தம்பி, இது டான்ஸ் தெரியாமல் நீ ஒத்துக்கிட்ட பெரிய விஷயம். அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை பண்ண முடிஞ்ச உங்களுக்கு ஏன் வந்து சினிமாவை வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சினிமாவை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களே? கள்ளச்சாரம் எப்படி, கஞ்சா எப்படி தப்போ, அதே மாதிரி கள்ளத்தனத்தில் சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறதும் தப்பு தானே. அவனுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரி ஏன் இவனுக்கு கொடுக்க முடியும் உங்களால்? ஆன்லைனில் விளையாடுறவங்கலாம் சாவறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னாக்கா புது படம் ஃப்ரீயாக போடுறான், அந்த படத்தை பார்க்குறேன்ற இன்ட்ரெஸ்ட்டில் அந்த நேரத்தில் டவுன்லோட் எவன் கொடுக்குறானோ அவன்லாம் வந்து மாட்டிட்டு செத்துட்டு இருக்கானுங்க. அதனால் இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை பார்க்க வேண்டிய பெரிய மனிதர்கள் அதை பார்த்தாங்கனாக்கா மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல இயக்குநர்கள்லாம் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்து படம் எடுக்க வருவாங்க. பட்சத்தில் இந்த படத்தோட தண்ணி கூட எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க, இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, இந்த சிங்கிள் சாங் எடுத்தாங்கன்னாக்கா அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. கணேஷ் சார் சொன்ன மாதிரி, இப்போ கணேஷ் சார் ப்ரொடியூசர்ன்ற முறையில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொன்னார், ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. இந்த கார்டை கொண்டு போய் காமிச்சாங்கனாக்கா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்களே யார் பண்ணியிருக்காங்க, மியூசிக் பண்ணியிருக்காங்களே யார் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணது யார், நடித்தது யார், யார் இதை வந்து இந்த சாங் எடுத்தாங்க, யார் டைரக்டர், இப்படி எல்லாருக்குமே வந்து இப்போ சும்மானா சொல்லிக்கிறத விட இப்போ மணிகண்டன் வந்து ஏலேலோ மணிகண்டன் ஆகிடுவான் நாளைக்கு. ஏதோ ஒரு பாட்டு பேரை முன்னாடி போட்டு அந்த பாட்டு எடுத்த மணிகண்டன் தான் இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே மணிகண்டன் 2-3 டைரக்டர் இருக்காங்க, அவனுக்கும் ஒரு பெரும் மணிகண்டன் பத்தில் கூட ஒன்று சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால ஏலேலோ மணிகண்டனாக மாறினாலும் நாளைக்கு இந்த சாங் பெரிய ரீச் ஆச்சுனாக்கா அதுவே கூட ஒரு அடைமொழியாக வரும். அந்த அடைமொழியோட மணிகண்டனுக்கு ஒரு கார்டு ரெடி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இதை கொண்டு போய் காமிச்சாருனா கூட அவருக்கு ஒரு சிட்டிங் கிடைக்கலாம், ஒரு ஹீரோவோட
மீட்டிங் கிடைக்கலாம். அது மூலியமா வந்து அவர் கதை நேரேட் பண்ணலாம். அவர் கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் படம் எடுக்க போகிறாங்க, இல்லைனா யாரும் படம் எடுக்க போகிறது இல்லை. முதல்ல கண்டென்ட்டை கேட்டுட்டு பார்க்கறதுக்கு மீட்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு மேடை போட்டு நடத்தியிருக்கிற. நான் கூட கேட்டேன், என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற, ஒரு பாட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட போறேன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு கிடைச்சிருக்கிற பிஆர்ஓஸ் வந்து மிக சிறப்பாக வேலை பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மேடையை ஃபுல்லாகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னாக்கா ஆடிட்டோரியமே ஃபுல்லாக இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கண்டென்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும், இதை பிஆர்ஓவா இருந்து வேலை பார்த்த அந்த நண்பர்களுக்கும், மற்றும் இந்த படத்தோட ஆல் டெக்னீஷியனுக்கும், மேடையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், முன்னாடி அரங்கத்தில் கூடியிருக்கவங்க அத்தனை பேருக்கும் எனது இனிய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டில் இருக்கானெல்லாம் எனக்கு தெரியல. பட் எதையாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்பொழுது அதுக்கான நோக்கம் என்னென்னு தெரியணும். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், அது என்ன நோக்கத்துக்காக பண்ணப்பட்டிருக்குன்னா அதோட டெக்னீஷியன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு கவன ஈர்ப்பு பண்ணணும். அதுக்கான ஒரு பயன்பாடாக அந்த ஷார்ட் ஃபிலிம் யூஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். எஸ்பெஷலி இதோட டைரக்டர் மணிகண்டன், நான் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நானும் அவருமே சேர்ந்து ஒரே கம்பெனியில் டைரக்டராக கமிட் ஆனோம். அது இங்கேருந்தே ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்னோட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார். எனக்கு முன்னாடி வேகமாக டைரக்டர் ஆகிட்டோன்னு நினச்சேன். தொடர்ச்சியாக சில காலங்கள் வந்து வேறு மாதிரி மைண்ட் அப்படி பயணிச்சுட்டு போகும்போது அப்படி நகரும். எனக்கு இந்த இடத்துல வந்து மணிகண்டன் முன்னாடி இல்லைங்க, மணிகண்டன் வாங்க. மணிகண்டன் ஏன்னா 2 பேரும் இந்த டைமில் வந்து சக இயக்குனர்களாக தான் இருந்திருக்கோம். நல்ல கதை பண்ணுவார், ரொம்ப நல்ல கதை சொல்லுவார், ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய கான்டாக்ட்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். நான் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத இடத்துல இருப்பேன், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். பட் சூழல் ஒரு நேரம் நமக்கு வந்தே தீரும். இந்த படத்தினுடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் படம் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக. அதில் நல்ல கதையெல்லாம் வச்சுருக்காரு, பெரிய ஹீரோஸ்கிட்டையும் கதை சொல்லியிருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல் கதையை அவ்வளோ பேர் அட்டன் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மாதவன் சார்லாம் அவருடைய கதையை அக்செப்ட் பண்ணி சீக்கிரமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான கதை, எனக்கு தெரியும் அந்த கதை பேர். என்னட்டையும் சொல்லியிருக்காரு, ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான கதை, இந்தியா லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதை. அதனால தான் அதை நம்பி மாதவன் சார் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தார். சூழல் தான் இன்னமும் சீக்கிரமே அது அவருக்கு வரட்டும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணது அந்த நண்பர் அவர் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க, சந்தோஷம். ஆனால் அவருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு யாருக்குமே தெரியாது. பட் காலத்தில் வந்து நிற்கும் போது கணேஷ் சார்லாம் தெரியும், எங்கள் நம்ம அப்புக்குட்டி என்னென்ன தெரியும், தலைவர் சௌந்தர் சார் தெரியும், ஹரி சார் தெரியும், மியூசிக் டைரக்டர் ஜெய் எனக்கு ரொம்ப வருஷமாக தம்பி. எனக்கு இந்த பையன் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லக்கூட இல்லை. இடையில வரும்போது கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், அப்போ தம்பி அடிக்கிறாமா அண்ணே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. டேய் நீ தான் மியூசிக் பண்ணியிருக்கேடா சொல்லிடலாமேடான்னு. குணாஜி எல்லாரும் எனக்கு தெரியும் இந்த இடத்துல. இருந்தாலும் இந்த இடத்துல இதோட பயன்பாடு வந்து இந்த டெக்னீஷியனுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயன்பாடாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு பயன்பாடு அமையட்டும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இவருக்கு வந்து இப்படி ஒரு இதை வந்து எப்படி கொண்டு போய் இப்போ பார்க்க போகிற எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருவீங்களா இல்லை எங்கேயாவது போய் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒன்று நடக்குமானலாம் எனக்கு தெரியல. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, முக்கியமான ஆளாக உட்காந்துருக்காங்க. எல்லாரும் இந்த ஷார்ட் ஃபிலிமோட லான்ச்சுக்கு வந்திருக்கோமா, இந்த பிஆர்ஓ 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கம்மா அப்படிங்கிறதுக்கு வந்திருக்காங்களா தெரியல நான். அதனால ஸோ இது இந்த ஷார்ட் ஃபிலிம் லான்ச் மட்டுமே இல்லை, 2 பேரும் பிஆர்ஓ ஆகிருக்காங்களா, அவங்களுக்கான லான்ச் 2 பேர் மேடைக்கு ப்ளீஸ் வாங்க. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் போய் சேரதை தாண்டிலும் இவங்க 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஷார்ட் ஃபிலிம்ல யார் நடிச்சிருக்காங்க, யார் டெக்னீஷியன்ஸ் யாருமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேரையும் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு நாங்கள் பிஆர்ஓ எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்த ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். சக்ஸஸ்ஃபுல்லான பிஆர்ஓவாக 2 பேரும் ட்ராவல் பண்ணணும்னு என்னோட மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதில் பயன்படக்கூடிய எல்லா டெக்னீஷியன் மற்றும் ஆர்டிஸ்டுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஸோ மச்.